மக்களின் வயிற்றில் அடிப்பதில் என்ன இன்பமோ இந்த விடியா அரசுக்கு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு மீண்டும் உயர்த்தியுள்ள திமுக அரசுக்கு என்னுடைய கடுமையான கண்டனம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்திருக்கிறார் திமுக முதல்வர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் வயிற்றில் அடிப்பதில் என்ன இன்பமோ இந்த திமுக அரசுக்கு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் என்று மேடைதோறும் வாய்க்கிழிய பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து மாதம் ஒருமுறை மின்கட்டணம் உள்ளிட்ட சொன்ன வாக்குறுதி எதையும் செய்தபாடில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சொல்லாத மின்கட்டண உயர்வை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்கள் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலையில் திணிப்பது அநியாயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசின் வாடிக்கை ஆகிவிட்டது எனவும், மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி மின் கட்டணத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்தக்கூடிய திமுக அரசுக்கு என்னுடைய கடுமையான கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். மக்கள் பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் திமுக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.